I am Dr. Maheshwari, fertility consultant from Oasis Fertility, Chennai. Evaluation of infertility in female. ஒரு விமன் பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம இன்ஃபர்டிலிட்டிக்கு இவால்வேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விமன் வந்து 21 இயர்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து 1 இயர் ஆஃப் மேரிட் லைஃப் ஆயிருக்கு அண்ட் தேவர் இன் ரெகுலர் கான்டாக்டில் இருக்கும்போது அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்ற போது we can start evaluating her. இந்த இவால்வேஷனில் நம்பர் 1 நமக்கு வரது வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங், then second part வந்து examination and third part is investigation. So first history taking அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட சைக்கிள்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து எனி சிவியர் பெயின் டியூரிங் சைக்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அண்டர்லைங்காக எண்டோமெட்ரியோசிஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா குட் பி ஹார்மோனல் ப்ராப்ளம்னால இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்ட்ஸ்னால இருக்கலாம். அண்ட் ஹிஸ்ட்ரியில் பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸாக வந்து ஏதாவது சர்ஜரிஸ், சைல்ட்ஹுட் சர்ஜரிஸ் நடந்திருக்கலாம், மேபி அவங்க அன்னோட்டிஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் குட் பி லைக் சைல்ட்ஹுட்லேருந்து டயபிட்டிஸ் இருந்திருக்கலாம், இல்லை தைராய்டு இஷ்யூஸ். ஸோ மெனி கைண்ட் ஆஃப் இது வந்து அன்னோட்டிஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எவால்வேட் பண்ணுறதுக்கு தான் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கம்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெட் டு டோ எக்ஸாமினேஷன். இதில் வந்து பேஷண்ட் வந்து அனிமிக்காக இருக்காங்களா, வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, அண்ட் அப்டமனில் ஏதாவது ப்ரீவியஸ் சர்ஜரிக்கல் ஸ்கார்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது லம்ஸ் இருக்கா. அதே மாதிரி வெஜினல் எக்ஸாமினேஷன் இஸ் ஆல்சோ மஸ்ட். திஸ் இஸ் வாட் இன் எக்ஸாமினேஷன். அண்ட் தேர்ட் கம்ஸ் த இன்வெஸ்டிகேஷன் பார்ட். இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது பண்ண போகிறோம். ஸோ பேசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேசிக்கான வந்து அவங்களோட ஹீமோக்ளோபின் வெதர் அனிமிக் ரத்த சோகை இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அண்ட் ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அண்ட் மெயின்லி சுகர்ஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் தென் கம்ஸ் ஓவரிக்கு ரிலேட்டடாக சில ஹார்மோன்ஸ் இருக்குது, அதோட டெஸ்டிங் பண்ணுவோம். அண்ட் த மெயின் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி முலேரியன் ஹார்மோன் AMH அப்படின்ற ஒரு டெஸ்டிங் இருக்குது. இது வந்து உங்களோட எக் ரிசர்வ் எப்படி இருக்குது அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் பிளட் டெஸ்ட் விச் வி அட்வைஸ் ஃபார் a couple with infertility. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கம்ஸ் த transvaginal ultrasound of abdomen and pelvis. இப்போ வந்து டிரான்ஸ்வெஜினலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் நம்ம பண்ணுறம்போது அவங்களோட யூட்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். யூட்ரஸில் வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஓவரஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக்காக வந்து பண்ணும்போது நமக்கு அவங்களோட எக் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். யூஸ்வலி பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்த ஸ்கேன் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் சைக்கிள், ஏதோ on day 2 or day 3 ஆஃப் த சைக்கிளில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண முடியும். இது ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்காக எவால்வேட் பண்ணுறம்போது எனி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது தெரியும். இதுக்கு அடுத்தது வந்து தென் கம்ஸ் த டியூபல் பேட்டன்சி. பிகாஸ் இனிஷியலி பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரியோ கருவாக வந்து உண்டாகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா டியூப்பில் தான். ஸோ அதனால் டியூப்ஸ் வந்து நார்மலாக இருக்கா, டியூப் வந்து ஓப்பன் அப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்குன்னு டெஸ்டிங் இருக்குது. அதை வந்து ஹிஸ்டோசால்பிங்கோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்டின்னு ஒரு டெஸ்டிங் இருக்குது. ஸோ எனி டெஸ்டிங் டு பி டன் ஃபார் த டியூபல் ஃபேக்டர். டியூபல் வந்து நார்மலாக இருக்கா, டியூப்ஸ் ஓப்பன் அப்பாக இருக்கா அப்படின்றது பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஒரு இவால்வேஷன் ஆஃப் அ இன்ஃபர்டிலிட்டி இன் ஃபீமேல். இதுதான் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி டேக்கிங் இருக்குது. தென் கம்ஸ் த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், தென் கம்ஸ் த இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் it includes both blood test and ultrasound, and then comes the tubal testing. Thank you so much.